மாநிலம் அறிந்த இன்று நாடறிந்த சமூக ஆர்வலர், விளம்பர தட்டிகளில் கூட தலைவர்களின் சிரிப்பை மறக்க வைப்பவர், 80 வயதிற்கு மேலும் என்பதோல் போர்த்த உடம்பிலும் இரும்பு மனிதராக வலம் வருபவர் திரு டிராபிக் ராமசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ராமசாமி. இப்ப பாதுகாப்பு கொடுப்பது சாத்தியமா? அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு கூட தான் ஒரு காவலர் இருந்தாரு, என்ன நடந்தது? காவலை மிரட்டிட்டாங்க எல்லாமே போலீஸே. அதை நான் போக விரும்பல. பாதுகாப்பு ரெண்டாவது அவரை மிரட்டிட்டாங்களா? ஆமா, அவனை போட்டாங்க வெளியே, நீ போ நான் பாத்துக்கிறேன்ட்டாங்க, தூக்கி கொண்டு வர்றாங்க. அவரும் போயிட்டாரா? அவன் வேற என்ன பண்ணுவான்? மேலே இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க, என்ன பண்ணுவான் போலீஸார துப்பாக்கி வச்சுட்டு? அதெல்லாம் பயம் இருக்கு பப்ளிக் தானே வெளியே. இன்னைக்கு பாதுகாப்பு பற்றி பேசுகிறாங்கல்ல, இந்திய அளவிலேயே ஒரு ஜாமீனில் வந்த கைதி வீட்டு வாசலில் நேற்று ஃபோட்டோ எடுத்திருக்கேன். 122 போலீஸ் இருக்குது. ஃபோட்டோ எடுத்துருக்கேன், நான் கேஸ் போடுறேன். எந்த அலுவலகத்தையும் கொடுக்குறேன் அவங்களுக்கு பாதுகாப்பு அந்த ரோட்டில். அங்கங்கே 4 பேர், எஸ்ஐ, கான்ஸ்டபிள், கமாண்டோ ஃபோர்ஸ் 2 வேன் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அது உள்ளே போய் நான் எடுத்திருக்கேன். நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன் ஹோம் செக்ரட்டரி. இதெல்லாம் எந்த சாட்டம் சொல்கிறது ஒன்று கொடுக்க சொல்லி ஒரு கன்விக் கட்சி தலைவராக இருக்கலாம், வேறு விஷயம். ஆனால் அவள் வீட்டுக்கு போகிறதுக்கு டிஜிபி, சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி ஒரு கைதி வீட்டுக்கு போய் டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா இதை விட கேவல நாட்டில் இருக்கிற பாதுகாப்பு கொடுத்தாங்க போலீஸ். சரி, இப்படி துணிச்சலாக தவறானது. இப்படி துணிச்சலா போராடுற உங்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் மக்கள் ஆதரவு இருந்தா தானே அவர்களுக்கு ஒரு பாதுகாப்புன்னு சொல்ல முடியும். உங்களுக்கு மக்கள் பாதுகாப்பு வந்தாங்களா? எதுக்கு? ஏன் சார் இருக்கிற மக்கள் பாதுகாப்பு? மக்கள் பாதுகாப்பு இல்லை, அதனால தான் நீ வாழ்ந்துட்டு இருக்க. இந்த அரசாங்கம் கோர்ட்டு கொடுத்த பாதுகாப்புனால இல்லை. இப்போ சொல்கிறேன், கோர்ட்டு கண்டிச்சு கொடுத்தது. இந்த ஆளை காப்பாற்ற கடமை கோர்ட்டுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்தான். இவங்க கொடுக்கல, அரசாங்கம் கொடுக்காது. எனக்கு நிச்சயமாக சொல்கிறேன். அதாவது நான் மக்களுக்காக தான் இருக்கேன், இவங்கள மாதிரி இல்லை, அரசியல் பண்ணலை. அது தெரிஞ்சு கோர்ட்டு சொல்லிச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த விஷயத்தில் சொல்லும்போது பாதுகாப்பு அங்கே எப்படி கொடுக்குற? 200 பேர் இருக்காங்க இன்னைக்கு. அந்த இந்த கெட்டர் ரோட்லேருந்து அந்த கன்னிக் வீட்டு வாசல் வரலாம் 125 பேர் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். எப்படி என்னை பார்த்தா ஓடுறாங்க எல்லாம் 10 பேர். ஏன்? எந்த யார் எந்த கம்யூனிட்டி எந்த ஸ்டேட்னு சொல்லுது? ஒரு குற்றவாளி வீட்டுக்கு போய் நீ டிஸ்கஸ் பண்ணுற அரசியலை பற்றி. இல்லை, என்னுடைய கேள்வி, நான் ஒரு திரைப்படங்களில் பார்க்குற மாதிரி ஒரு நல்லது செய்கிற ஒரு அதிகாரிக்காக ஒரு மக்கள்லாம் பெருங்கூட்டமாக திரண்டு வந்து எங்களுடைய ஆதரவு இவருக்கு இருக்குது அப்படின்ற ஒரு நிலைமை அடிக்கடி நடந்தால் நேர்மையான அதிகாரிகள் எண்ணிக்கை அதிகமாகும்ன்ற ஒரு ஆசை தான் இருக்கலாம். ஆனால் மக்கள் அது மாதிரி நிலைமையில் இல்லை இன்னைக்கு. அதான் வீட்டோட கிளம்பு, போ கவர்மெண்ட் வர கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாலே இந்த கம்ப்ளைண்ட் காப்பி வாங்கிட்டு இப்போ இதை வாங்கிடுவா இதுதான் நடக்குதாங்க. கம்ப்ளைண்ட் வாங்கி சட்டப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தா சீசார் கொடுக்க வேண்டிய கடமை.